மக்களுக்கான கட்சி தலைவரா இருந்த ஒரே கட்சி தலைவர் இங்க வந்து நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்களை தான் சொல்லணும். ஏன்னா அந்த டேட்டா அப்படிதான் சொல்லுது. நாம் தமிழர் கட்சி அண்ணன் சீமான் அவர்கள் வந்து இந்த தேர்தல் களத்துல எப்படி சிறப்பா பணியாற்றி இருக்கிறாரு அப்படிங்கிற டேட்டா என்ன சொல்லுது அப்படின்னா, போன மாசம் 23ஆம் தேதியில இருந்து நேற்று அதாவது இந்த மாசம் 21ஆம் தேதி வரைக்கும் நடந்த அந்த டேட்டா தரவு, சீமான் அவர்கள் வந்து பயணித்த தூரம் வந்து 9676 கிலோமீட்டர் பயணித்திருக்கிறாரு. சரியா? அதுக்கு பிறகு 178 இடங்கள்ல வந்து கூட்டம் போட்டிருக்கிறார், கூட்டம் போட்டு பேசியிருக்கிறார். பொதுக்கூட்டம், இந்த பிரச்சார கூட்டம் இருக்கு இல்லையா, அது மாதிரி 178 கூட்டங்கள்ல பேசியிருக்கிறார். அண்ணன் சீமான் அவர்கள் வந்து பேசிய நேரம், அவர் வந்து பேசிய நேரம் கணக்கெடுத்து பார்க்கும்போது 10,680 நிமிஷம் பேசியிருக்கிறார். இது வந்து கின்னஸ் ரெக்கார்டு கொண்டு போனா கண்டிப்பா கின்னஸ் ரெக்கார்டு கிடைக்கும். எந்த கட்சி தலைவரும் எனக்கு தெரிஞ்சு எந்த கட்சி தலைவரும் இது மாதிரி பேசல. அப்போ இதுல இருந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் யாரு மக்களுக்காக நின்றுருக்கா. அந்த 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் காலத்துல